குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 11ஆம் நாள், இன்றைய கிழமை வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பகலில் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு சூரியன் சுக்கிரன் புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு வேலையாகட்டும் குடும்பமாகட்டும், நீங்க நல்ல ஆளுமை திறனோடு இன்னைக்கு செயல்படுவீங்க. உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே உயர்ந்த சிந்தனைகளாக இருக்கும். மேம்பாடான சிந்தனைகள், எண்ணங்கள் இதெல்லாமே இன்னைக்கு இருக்கும். நீங்க எடுக்கின்ற காரியங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கும். இந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு நீங்க முயற்சி எடுத்தீங்கனாலே அது கடைசியில உங்களுக்கு வெற்றியோடவே அமையும். சமுதாயத்துல உங்களுக்கான தனி மரியாதை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மரியாதை, மதிப்பு இது எல்லாமே இன்னைக்கு பொதுவா உங்களுக்கு கூடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு புகழ், பட்டம், வெகுமதி இதெல்லாம் வேலைகள்ல, தொழில்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. தெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் நன்மையை தரும். தலைமை பொறுப்பு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்னைக்கு வகிக்கிறதுக்கான நிலை உங்களுக்கு ஏற்படும். நீங்க லீட் எடுத்து அந்த விஷயங்களை நல்ல முயற்சி பண்ணி பெரிதாக வெற்றி வாய்ப்புகளோடு அந்த விஷயத்த முடிவு பண்ணி கொடுப்பீங்க. அதுல உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு அட்வைசரா இருக்கிறீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு அட்வைசராக இன்னைக்கு சிறப்பு மிகுந்த அட்வைசராக இன்னைக்கு பெயர் வாங்குவீங்க. பொறுப்புமிக்க ஆலோசகராக இன்னைக்கு இருப்பீங்க. உங்களுடைய நிர்வாக திறன் இன்னைக்கு மேம்பாடானதாக இருக்கும். இப்போ உங்களோட உயர் அதிகாரிகளே உங்களை பாராட்டுற அளவுக்கு நீங்க நல்லபடியாக இன்னைக்கு வேலைகள்ல எல்லாமே செயல்படுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய நட்புகள் உங்களுக்கு இன்னைக்கு புதிதாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேலை அப்படின்னு சொல்லி வந்துட்டா நீங்க உங்களையே முழுதாக இன்னைக்கு அர்ப்பணித்துக் கொள்வீங்க. அந்த வேலைகள்ல நீங்களுமே கடைசி நிலை வரைக்குமே இருந்து அதை முடிச்சு தர்றதுல நீங்க தான் நம்பர் 1. மதிப்பு கொடுத்து இன்னைக்கு மதிப்பு வாங்குவீங்க. அதாவது நீங்க எப்படி அடுத்தவங்களை மதிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களை இன்னைக்கு எல்லாரும் மதிப்பாங்க. அந்த வகையில நீங்க இன்னைக்கு நல்ல நபராக இருக்கிறீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்லபடியாக பேசி முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு எங்கேயாவது பயணங்கள் போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பயணங்கள் இனிமையான தருணங்களை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதுல முன்னேற்றம், லாபம் இது எல்லாமே இன்னைக்கு நிறைய இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிற உங்களுடைய உறவினர்களோடு நீங்க நல்ல முறையில நட்பு ரீதியாக பேசி பழகுவீங்க. கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாகிடும் இந்த காலங்கள்ல. மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு லாபம், ஆதாயம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள்ல இன்னைக்கு சிறப்பாக பணியாற்றுவீங்க எல்லாருமே. அதனால உங்களுக்கு பதவி உயர்வுகள், இல்லைன்னா பாராட்டுகள், சிறப்பு பரிசுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சுய தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகமாக இருக்கும். சுய தொழில ஒரு ஸ்டெப்பாவது இன்னைக்கு முன்னேற்றமா போய்கிட்டு இருக்கிறீங்க. நன்னடத்தை சார்பாக உங்களுக்கு நற்பெயர் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரிடமுமே நீங்க நல்ல ஒரு முறையில பழகுவீங்க. உயரிய மனிதர்களுடைய நட்பு, ஆதரவு இது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குல தொழில் எடுத்து பண்றவங்களுக்கு அது இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். எல்லாம் முன்னேற்றமாக இருக்கும். பேச்சாற்றல் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆபீஸ்ல நீங்க பேசுறத வச்சே அந்த வந்து ஏதாவது கேட்கிறவங்கள்ட்ட நீங்க உங்களோட பேச்சுகளை வச்சே அவங்க கவர்ந்துடுவீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். பணம் யாருக்கும் யாரிடமும் கொடுக்கல் வாங்கலின்
வேலைகளின் போது நீங்க கொஞ்சம் அதிகம் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. வேலைகள்ல உங்களுடைய திறமைகள் எல்லாமே இன்னைக்கு வெளிப்படும். அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எல்லாமே டாப்பாக இருக்கிறது. தலைமுடி, தோல் இது சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வண்டிகள் ஏதாவது வாங்க போறீங்கன்னா அதை இன்னைக்கு பண்ண வேண்டாம். சாலை பகுதிகளை கடக்கும் போது கவனம் அதிகமாக வச்சுக்கணும். கவனக்குறைவோடு போகாதீங்க. ஏதாவது பேச்சுகளை பத்தி பேசும்போது உங்க உறவினர்களுக்குள்ளேயோ இல்ல நண்பர்களுக்குள்ளேயோ வேலைகள்லயோ ஏதாவது கருத்து வேறுபாடுகள்னால சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எல்லா விஷயங்களையுமே கவனமாக இருங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பண உதவியோ இல்ல வேறு வகைகள்ல இருந்த உதவிகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருளாதார ரீதியில இன்னைக்கு முன்னேற்றம் அடைவீங்க. நீங்க எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சுப காரியங்கள் செய்ய வேண்டாம். புதிய தொழில்கள் இன்னைக்கு தொடங்குறீங்கன்னா அதை இன்னைக்கு பண்ண வேண்டாம், இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய ராசியான நிறம் ஆலிவ் கிரீன். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு பேச்சுல கொஞ்சம் நிதானம் தேவை. செயல்பாடுகளிலுமே அவசரம் வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. பொருட்கள் மீது கவனமாக இருங்க. எங்கேயாவது வெளியில பொருட்கள் எடுத்துட்டு போறீங்க, உங்க உடைமைகளை கொண்டு போறீங்க அப்படின்னு சொன்னா அதை மறந்துட்டு போயிடாதீங்க. எதையும் கவனமாக எடுத்து கொண்டு போங்க. நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் இன்னைக்கு இருக்கும். போக வாழ்க்கை இன்னைக்கு வாழ்வீங்க. திடீர்னு நீங்க வெளியூரோ இல்ல வெளிநாடு பயணமோ வேலைகள் சம்பந்தமாகவோ இல்ல குடும்ப ரீதியாகவோ நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயணங்களுக்கான செலவு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுமக்களோட தொடர்பு இன்னைக்கு உங்களுடைய வேலைகள்ல அவங்களோட சப்போர்ட் எல்லாமே நிறைய இருக்கும். கால் பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனம் ஆன்மீக பாதைகளிலேயே செல்லும். வேலைகள்ல வீண் அலைச்சல்கள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் அப்பப்ப வந்து கொண்டே போகும். இன்னைக்கு ஏதாவது மருத்துவமனை செலவுகளும் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏதாவது செகண்டா ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிசினஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா நடக்கும். சட்டம், ஜோதிடம், மருத்துவம் இந்த மாதிரியான துறைகள்ல பல முன்னேற்றங்கள் இருக்கும். அந்த துறைகள்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு இன்னைக்கு நிறைய முன்னேறி போய்கொண்டே இருப்பீங்க. எதிர்பாராத வீண் செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம் இவ்வளவு செலவாகுமா அப்படின்னு. அந்த மாதிரி செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரகசியமான விஷயங்கள்ல நீங்க இன்னைக்கு அதிகமாக ஈடுபாடு காட்டுவீங்க. அதை ரகசியத்தை ஆபீஸ் விஷயமாக இருக்கட்டும் வீட்லயுமே இருக்கட்டும் ரகசியமான விஷயங்களை இன்னைக்கு அதிகமான ஈடுபாடுகள் காட்டுவீங்க. மூலதனமாக இன்னைக்கு பெரிதாக எந்த ஒரு தொகையும் செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னா அதை இன்னைக்கு பண்ண வேண்டாம். அது பின்னாடி பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எதையும் யோசிச்சு 2-3 தடவை யோசிச்சு பண்றது ரொம்பவே நல்லது. சுரங்க பணி சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை நல்லபடியாக போகும். இளைய சகோதரர் இருக்கிறாருன்னா அவருடைய தொழில்கள்ல இன்னைக்கு முன்னேற்றம் நிறைய இருக்கும். லாபங்களும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக படிப்பு பிள்ளைங்களோட படிப்பு காரணமா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய வேலை காரணமாக இருக்கலாம். பூர்வீக இடங்களிலிருந்து வேறு இடத்திற்கு போய் குடியேறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. எதிர்பாராத பெரும் தனவரவு வருவதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து இன்னைக்கு முழுவதுமாக வெளியேறுவீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்பாடா அப்படின்னு சொல்லி நீங்க வெளிவந்துருவீங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். மன உளைச்சல்ல இருந்து ஓரளவு இன்னைக்கு வெளிவந்துருவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்கன்னா அதை இன்னைக்கு பண்ண வேண்டாம், இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம். புதிதாக ஏதாவது பிசினஸ் தொடங்க போறேன் தொழில் பண்ண போறேன் அப்படின்றவங்க இன்னைக்கு அதை பண்ண வேண்டாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கை கொடுக்கும். முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். வெளிநாட்டு வேலைக்கு ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா இன்னைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிருக சீரிச நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக தொழில்கள் தொடங்க போறீங்க, புதிதாக இன்னைக்கு தான் வேலைக்கு சேர போறீங்க அப்படிங்கிறவங்க எல்லாமே இன்னைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு அதுல நிறைய லாபங்கள் இருக்கு. முன்னேற்றமும் நிறைய இருக்கும். புதிதாக இப்பதான் வரன் பார்க்க போறோம் அவங்க வீட்டுக்கு அப்படிங்கிறவங்களும் இன்னைக்கு போலாம். உங்களுக்கு அது சீக்கிரமாகவே அந்த வரன்
உங்களுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. திருமண விஷயங்கள் சீக்கிரமாகவே நடக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் மற்றும் வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு நிறைந்த ஞானம் உங்களிடம் இருக்கும். யாருக்காவது ஏதாவது உபதேசம், அறிவுரை இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க இன்னைக்கு சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே இன்னைக்கு கூடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட எந்த வேலைகளாக இருந்தாலும் உங்களுடைய சிறப்பான பணிக்கு அரசு மரியாதை இன்னைக்கு கிடைக்கும். வேலைகள் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு இறங்கிட்டீங்கன்னா அதுல மிகச்சிறந்த செயல்பாடுகள்னால உங்களுக்கு இன்னைக்கு பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுய தொழில் பண்றவங்களா இருக்கிறீங்கன்னா கடின உழைப்பு இன்னைக்கு உழைப்பீங்க. ஆன்மீகம், தத்துவம் இது சார்ந்த ரீதியிலேயே இன்னைக்கு மனம் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில ஏதாவது உதவிகள், நன்மைகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மன அமைதி இன்னைக்கு நிறைய இருக்கும். திருப்தியோட இன்னைக்கு செயல்படுவீங்க. மாமனார் வழியில உதவிகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாகனங்கள்னால யோகம் நிறைய இருக்கு. வாகனங்கள் வழியில வருமானமும் இன்னைக்கு நிறைய இருக்கு. பேராசையினால பணம், பொருள் இந்த இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி எதுலயும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதை ரொம்ப அதிகமான அளவுல பண்ணாதீங்க. அது உங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயங்கள்ல கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் படிக்கும் துறைகள்ல ஆராய்ச்சிகள் வரைக்கும் நீங்க இன்னைக்கு ஈடுபடுவீங்க. கவிதை, கற்பனை திறன் இது எல்லாமே இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எடுக்கும் காரியங்கள்ல, எடுக்கும் செயல்கள்ல எல்லாமே அதை முடிக்கும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளோட தான் நீங்க இன்னைக்கு அந்த வேலைகளையே முடிப்பீங்க. விரும்பிய நண்பர்களோடு இன்னைக்கு சந்திப்புகள் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குலதெய்வ வழிபாடு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை, அவங்களுக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் இன்னைக்கு வாங்கி தருவீங்க. பூர்வீக இடங்கள்ல புதிதாக வீடு கட்டுவோமா, இல்ல பூர்வீக இடங்கள்ல இருக்கிற கோவில் பணிகள், கட்டுமான பணிகளை ஏதாவது பண்ணுவோமா அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாமே இன்னைக்கு அதிகமாக உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். மாமன்மார் உறவு, தந்தை வழி உறவு இவங்களோட இன்னைக்கு நீங்க இணக்கமாக நல்ல முறையில நட்பு ரீதியாக பழகுவீங்க. பூஜை, பிரார்த்தனை இதுல எல்லாமே இன்னைக்கு கலந்து கொள்வீங்க. உங்களுடைய வீடுகள்ல இறை ரீதியான சுப நிகழ்வுகள் இன்னைக்கு நிறைய நடக்கும். அரசியல்ல புதிய யுக்திகளை பயன்படுத்தி நீங்க நிறைய வாக்கு சேகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்ல ஈடுபடுறவங்களுக்கு பதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். அது சீக்கிரமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும். முன்னேற்றமும் அதிகமாக இருக்கும். புதிதாக கடைகள் திறக்க போறேன், புதிதாக தொழில்கள் செய்ய போறேன் அப்படிங்கிறவங்களும் இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு சீக்கிரமான லாபமான ஒரு பண வரவை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்கவும் கூடாது. நண்பர்களுக்கு நடுவுல நீங்க இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது விஷயமா வீடு கட்டுறேன், இல்ல ஒரு பெரிய ஆபீஸ் திறக்கணும், இல்ல வாகனங்கள் வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி லோன் ஏதாவது கேட்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். கடக ராசி அன்பர்களே, ஆன்மீக ரீதியான தொழில்கள் பண்றவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் இன்னைக்கு நல்லபடியாக அமையும். ஏதாவது ஒரு காரணத்தினால இடமாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. படிப்பு இல்லைன்னா வேலை சார்ந்த விஷயங்கள்ல, இல்ல வேலையில ப்ரமோஷன் கொடுத்து வேற ஊருக்கு போங்க அப்படின்னு அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு இன்னைக்கு இடமாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல்ல சின்ன சின்ன சோர்வு, சோம்பல் இதெல்லாமே இன்னைக்கு இருக்கும். தொழில் வளர்ச்சி இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். தொழில்ல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி கொண்டு போய்கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி தொழில் இப்ப நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும். தொழில் ரீதியில பலரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சரியா வந்துரும், இதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க சரியா வந்துரும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் கிடைக்கும் இந்த காலங்கள்ல.
வீடு ஏதாவது மாத்துவோமா அப்படின்ற நினைவுகள் கூட இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. படிப்பின் காரணமாக வெளியூர் போய் தங்கி படிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் விஷயங்கள்ல உங்களுடைய தனி திறமையை இன்னைக்கு வெளிப்படுத்துறதுக்கு நல்ல நாளாக இருக்கு. பொது தொண்டு இன்னைக்கு நிறைய பண்ணுவீங்க. பொது சேவை ஆற்றுறதுனால மக்களுக்கு மத்தியில உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தானாகவே உழைத்து முன்னேறணும் வாழ்க்கையில அப்படிங்கிற நினைவு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். தொழில் ரீதியில நேர்மையான மனிதராக இன்னைக்கு போற்றப்படுவீங்க நீங்க. இவர் தொழில் ரீதியில எந்த ஒரு ஏமாற்றமும் பண்ணாத நபர் அப்படின்னு சொல்லி சிறப்பான பெயர்கள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீகம், தர்ம காரியங்கள் இதுல எல்லாமே இன்னைக்கு அதிக நாட்டம் எடுத்துக்குவீங்க. இதுல எல்லாம் அதிகமாக ஈடுபடுவீங்க. கலைகளை கற்பிக்கும் தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். வீட்டுல இறை சம்பந்தமான சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களோடு நல்ல நட்பு முறையில இன்னைக்கு பழகுவீங்க. பண்ணை விவசாயம் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். லாபமும் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான விஷயங்கள்ல இன்னைக்கு யாரிடமாவது கலந்து ஆலோசனை செஞ்சு அதை நீங்க பண்ணுவீங்க. அப்படி பண்றதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அசையாத சொத்துகள் ஏதாவது வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் கூட இன்னைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்ல ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னா பொதுமக்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வரன் பார்க்க இன்னைக்கு தான் முதல் தடவையா போறோம் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக கேஸ் ஏதாவது ஃபைல் பண்றீங்கன்னா அதை இன்னைக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல சாதகமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மற்றவங்களுக்கு நீங்க நிறைய உதவிகள் பண்ணுவீங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விதமான ஆதாயமும் இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க நண்பர்களுடனோ இல்ல உறவினர்களுடனோ தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வச்சுக்காதீங்க. லிமிட்டா பேசிட்டு உங்க வேலைகளை பார்க்க போயிடுங்க. இல்லைன்னா நீங்க சரியாவே சொல்லியிருந்தாலும் அது அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொன்ன மாதிரியான சூழ்நிலையை இன்னைக்கு அமைத்து தந்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு தானிய உற்பத்தி, விளைச்சல் இது எல்லாமே அமோகமாக இருக்கும். பொருளாதார ரீதியில நீங்க இன்னைக்கு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. அன்பர்களே, உற்பத்தி துறைகள்ல வேலை பாக்குறீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கிறது. வெளிநாட்டுல வசிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சொத்துக்களை ஏதாவது வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். பூர்வீக இடம் இல்லைன்னா பூர்வீகத்துல இருக்கிற வீடுகள்னால இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமான பேச்சுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சமய பற்று இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வீக்கம், கட்டி, உடல் பருமன் இது சம்பந்தமான பிரச்சனைகள், தொல்லைகள் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி, கல்வி சார்ந்த புத்தகங்கள் இன்னைக்கு எழுத்துத்துறைகள்ல இருக்கிறவங்க வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கணித ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மேக்ஸ இன்னைக்கு ஈஸியா வேகமாகவும் போடுறதுக்கான திறமைகள் உங்களுக்கு நிறைய வளரும். மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். பாரம்பரிய நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோட தொல்லைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலைமை கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. புனித தீர்த்த யாத்திரைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தெய்வ திருப்பணிகளை இன்னைக்கு மேற்கொள்வீங்க. அதுல அதிக ஈடுபாடு காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதிகாரம் மிகுந்த பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வருகின்ற நல்ல நாளாக இருக்கு. அரசுடன் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஒப்பந்தம் போட்டு அதன் மூலமாக தன வருவாய் வருவதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பள்ளி, கல்லூரிகள் புதிதாக நீங்க கட்ட போறீங்க அப்படின்றவங்க இன்னைக்கு கட்டலாம். அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் ஏதாவது பெறுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெரியோர்களோட வழியில ஆதரவும் ஆதாயமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இன்னைக்கு வெளிநாட்டு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் நிறைய இருக்கும். மனநிலையில திருப்தி, நிம்மதி இந்த மாதிரி அமைதியான ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. இறைவன் மீதான உறுதியான நம்பிக்கை இன்னைக்கு பிறக்கும். மற்றவர்கள் மூலம் இன்னைக்கு நிறைய நன்மைகள் உங்களுக்கு வரவிருக்கின்றது.
சகோதரரின் மனைவி வழியில ஆதாயம் இல்லைன்னா ஏதாவது சிறு உதவிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஆடை ஆபரணங்கள் புதிதாக வாங்குவதற்கும் யோகமான காலமாக இருக்கிறது. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீரும். எதையும் துணிவுடன் செயலாற்றும் திறமை இன்னைக்கு உங்களிடம் இருக்கும். விளையாட்டுகள்ல ஈடுபடுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாலை பகுதிகளை கடக்கும் போது கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். வண்டிகள்ல போறீங்க அப்படின்னு சொன்னா ஹெல்மெட்டு, சீட் பெல்ட் இதெல்லாம் அணிந்து வெளியே போங்க, ரொம்ப நல்லது. அப்பதான் தொழில்கள்ல பாதுகாப்பு விதிமுறைகளை சரிவர பின்பற்றுங்க. இதுக்கு பக்கத்துல நிக்காதீங்க, இந்த வேலையை இந்த மாதிரி தான் செய்யணும், இந்த மாதிரி கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எதுல எல்லாம் அறிவுறுத்துறாங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். பண வரவு இன்னைக்கு எதிர்பார்த்தபடியே அமையும். உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டாம், இன்னொரு நாள் அதை செய்து கொள்ளலாம். சுப நிகழ்வுகள் இன்னைக்கு நடத்த வேண்டாம், அதை மற்றொரு நாள் செய்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர். கன்னி ராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் நீங்காத தலைவலி இல்லைன்னா மற்ற உடல் வலி பிரச்சனைகள் இன்னைக்கு கொஞ்சம் அவதியை தரும். அதனால நீங்க கொஞ்சம் சோர்வாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிரிகள் வழியில அவ்வப்போது தொந்தரவுகள் வரும். குடும்பமாக இருக்கட்டும் இல்ல வேலை சம்பந்தமான பிரச்சனைகள்ல எதிரிகளோட தொல்லைகள் அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைகள் வேகமா முடியாம இழுபறி நிலையிலேயே இருக்கும். ஏதாவது அதுல இடையூறுகள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை சம்பந்தமாக நீங்க கொஞ்சம் வேறு வேறு இடங்களுக்கு வீண் அலைச்சல்களாக போக வேண்டியதான நிலைமை இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத செயல்கள்னால பின்விளைவுகள் பெரிதாக வரும். அதனால எந்த செயலை செய்யும் போதும் நீங்க 1க்கு 2 முறை யோசிச்சு செய்யறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. யாருடனும் இன்னைக்கு தேவையில்லாத விவாதங்களை மேற்கொள்ளாதீங்க. அது உங்களுடைய உறவுகள்ல இல்ல நண்பர்களுக்குள்ள இருக்கிற நட்புகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை சண்டைகளா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கருத்து வேறுபாடுகள் வரும் நிலை இருக்கு. இன்னைக்கு பேசும்போது கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்களாகவே வாங்கிக்காதீங்க. உணவு உடை இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒவ்வாமை அதாவது அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதையும் இன்னைக்கு கவனமாக எடுத்துக்கோங்க. உணவு உண்ணும் விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். முடிந்த அளவு இன்னைக்கு வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. வெளியே போகும்போது கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. வண்டிகள்ல எல்லாம் போறீங்க அப்படின்னு சொன்னா ஹெல்மெட் அணிஞ்சு போங்க, சீட் பெல்ட் போட்டு போங்க. சாலைகளை கடக்குறீங்கன்னா போன் பேசிக்கொண்டோ இல்ல வேறு ஏதாவது யோசனைகளையோடையோ நீங்க சாலைகளை எல்லாம் கடக்காதீங்க. கவனச்சிதறல்னால ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த விஷயங்களையும் இன்னைக்கு வெளியே போகும்போது கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடைமைகளை கவனமாக கூடவே எடுத்துப்போங்க. எதையும் மறந்து விட்டுட்டு போயிடாதீங்க. திருமண விஷயங்கள்ல நல்லா விசாரிச்சு எல்லாமே பண்ணுங்க. அதுல ஏதாவது ஏமாற்றங்கள்னால பின்னாடி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பம் இன்னைக்கு மேன்மையான நிலையில முன்னேறி கொண்டு இருக்கிறது. ஆரம்ப நிலை கல்வி கலைகள்ல ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பிள்ளைங்க நல்லபடியாக படிப்பாங்க. சாஸ்திர சம்பிரதாய நிலைகளை சரிவர கடைபிடிப்பீங்க. இன்னைக்கு இழந்த பொருட்களை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இன்னைக்கு இருப்பாங்க. பிற்கால சேமிப்பு குறித்த விஷயங்கள்ல இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றலாம். அதை பண்ணுவோமா, இந்த மாதிரி இதுல சேவ் பண்ணுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஃபைனான்ஸ் வட்டி வியாபாரம் இதெல்லாம் நீங்க வச்சு நடத்துறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பண வரவு அதாவது கொடுத்தவங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு ஓரளவு பணம் திரும்பி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப உறுப்பினர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப நிர்வாகம் இன்னைக்கு மேன்மையானதாக நீங்க நடத்துவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு முடி நகம் இதையெல்லாம் வெட்டக்கூடாது. இன்னைக்கு வரன் பார்க்க போறீங்கன்னு முடிவு பண்ணியிருந்தா அதை இன்னொரு நாள் பண்ணுங்க, இன்னைக்கு அதை செய்ய வேண்டாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டுல தொழில் தொடங்க போறீங்க அப்படிங்கிறவங்க இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு சீக்கிரமாகவே முன்னேற்றம் உண்டு. ஆன்மீக சுற்றுலாக்கள் போறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள்ல பயணம் போறீங்க அப்படின்றவங்க இன்னைக்கு போகலாம். அது உங்களுக்கு லாபகரமான ஒரு விஷயங்களை தரும். புதிய தொழில் தொடங்க போறீங்க அப்படிங்கிறவங்க இன்னைக்கு பண்ணுங்க, அது உங்களுக்கு முன்னேற்றத்தை அதிகமாக தரும். உங்களுடைய ராசியான நிறம் மல்டி கலர். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான்.
துலாம் ராசி அன்பர்களே, வெளிநாட்டுல இருக்கிற உங்களுடைய உறவுகளோடு இன்னைக்கு நட்பு முறையில நல்லபடியாக பழகுவீங்க. பயணங்கள் இன்னைக்கு ஏதாவது மேற்கொள்வீங்க. அது சுற்றுலாவாகவும் இருக்கலாம், ஆன்மீக பயணங்களாகவும் இருக்கலாம். ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஊழல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுடைய வேலைகள்ல நடக்கும். அது நீங்க சரியாவே பண்ணி இருந்தாலுமே நீங்க உங்களோட சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்கனால வீண் பழிகளாகவும் உங்கள் மீது விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நீங்க வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது மிகவும் அவசியம். தர்ம காரியங்கள்ல அதிகமாக இன்னைக்கு ஈடுபடுவீங்க. பழகி பிரிந்தவர்கள் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொற்று நோய் சம்பந்தமான பிரச்சனைகள்னால இன்னைக்கு கொஞ்சம் அவதி அதிகமாக இருக்கும். இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள்னால அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் நிறைய இருக்கும். ஏற்றுமதி தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக வேலை நடக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இரண்டாவது குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டுகள் மேற்கொள்வதற்கும் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சமாதான பேச்சுகள் இன்னைக்கு நல்லபடியாக முடியும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாகிடும். இன்னைக்கு மன அமைதி நிறைய இருக்கும். அடுத்தவங்களிடம் நீங்க இன்னைக்கு கலகலப்பாக பேசுவீங்க. பெரியோர்களுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயுமே கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்களுடைய வேலைகள்ல முழு அர்ப்பணிப்போடு இன்னைக்கு நீங்க செயல்படுவீங்க. அதுல வெற்றி வாய்ப்புகளும் நீங்க பெற்றுடுவீங்க. சுய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு கை கொடுக்கும். நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு இருக்கும். சுயமாக சிந்தித்து எல்லா வேலைகள்லயுமே அதிக ஈடுபாடு கொள்வீங்க. இன்னைக்கு உயர் அதிகாரிகளோடு இன்னைக்கு ஏதாவது நட்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக தொடர்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மறைமுகமாக தெரியாதவங்க வழியில அப்பப்ப தொல்லைகள் வந்து கொண்டு இருக்கும். அதெல்லாம் இந்த காலத்துல உங்களுக்கு அது தெரிந்துவிடும். அதுல இருந்து எல்லாம் விடுபட்டுடுவீங்க. தொழில் முறைகள்லையும் வீட்டிலையுமே அனைவரையும் அனுசரித்து அரவணைத்து இன்னைக்கு போவீங்க. ஏதாவது தவறுகள் செஞ்சாலும் அவங்கள தட்டி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுவீங்க. இன்னைக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். வரன் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பண்ணலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு யார்கிடமும் கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் வேண்டாம். எந்த விஷயத்திலையுமே நீங்களாக சிக்காதீங்க. ஏதாவது கருத்துகள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நீங்க போய் ஊடால பேசாதீங்க. அது உங்களுக்கு தான் பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வேலைகள் இன்னைக்கு தொடங்கலாம். புதிய தொழில்கள் ஏதாவது இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்னைக்கு பண்ணலாம். அதுல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. விருச்சிக ராசி அன்பர்களே, கடன் தொகைகளை இன்னைக்கு முடிந்த அளவு கட்டிடுவீங்க. அந்த பிரச்சனைகள்ல இருந்து இன்னைக்கு ஓரளவு வெளிவந்துடுவீங்க. வீண் செலவுகள் எல்லாம் அதிகரிக்கும். கொஞ்சம் அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் முடிந்த அளவு வாங்குங்க. தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு முடிந்த அளவு தவிர்த்துடுங்க. அது உங்களுக்கு தான் செலவு பிரச்சனையே நிறைய கொடுக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள்ல விரத முறைகளை இன்னைக்கு மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பழமை வாய்ந்த பொருட்களின் மீதான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது சார்ந்த பிடித்தமான விஷயங்களை இன்னைக்கு நீங்க விட்டு தரவும் மாட்டீங்க. இந்த பொருள் எங்க அம்மா கொடுத்தது, இது எங்க தாத்தா வீட்டு பொருள், அந்த மாதிரி நீங்க விட்டு தராம இருப்பீங்க. நோயினுடைய தாக்கங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிற உங்களுடைய உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய்மாமா வழியில பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். இல்லைன்னா அவருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தலைப்பகுதிகளில் கவனம் அதிகமாக தேவை. வண்டிகள் எல்லாம் போறீங்கன்னா ஹெல்மெட் அணிந்து சீட் பெல்ட் அணிந்து போங்க. வேலைகள்ல கொஞ்சம் தடைகள், ஊடால இடைஞ்சல், ஏதாவது கரண்ட் போயிடும், வேலை நின்றும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பயணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாமே இன்னைக்கு நிறைய இருக்கும். பொது தொண்டு சேவை இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக ஈடுபடுவீங்க. பொதுமக்கள் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். காயங்கள், புண்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வெளியில போறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, விளையாட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்களாக இருந்தாலுமே சரி, நீங்க கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சகோதரரோடு சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழி உறவினர்கள் மூலம் வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
வீண் வம்புக்கு போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு சந்தேக உணர்வு அதிகமாக இருக்கும். சோம்பல், மந்தம் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வேலைகள்ல பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக லாபகரமானதாக முடியும். பணியில சேர்றதுக்கான உத்தரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இடமாறுதல் ஏதாவது விஷயங்களுக்காக நீங்க இடம் மாற போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. பொருளோ பணமோ ஏதாவது கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும். முடிந்த அளவு அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பர்னிச்சர் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். நிம்மதியான தூக்கம் இன்னைக்கு இருக்கு. கடன் இன்னைக்கு பெரிதளவு அடைத்து முடித்திருவீங்க. பண முதலீடு குறித்த விஷயங்கள்ல கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். அனுபவசாலிகளிடம் நீங்க கொஞ்சம் கேட்டு அதுல ஈடுபடுறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே செய்யலாம். புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். புதிதான தொழில் தொடங்க போறீங்கன்னா இன்னைக்கு பண்ணலாம். வரன் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பண்ணலாம். இதெல்லாமே இன்னைக்கு நீங்க பண்ணலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல நீங்க ஈடுபடக்கூடாது. கருத்து மோதல்கள்னால உறவுகளுக்குள்ளேயோ நட்புடனோ ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இன்றைக்கு இருக்கும். பொருளாதார ரீதியில முன்னேற்றமான நாளாக இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் மெரூன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். தனுசு ராசி அன்பர்களே, பூர்வீக இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூர்வீக இடங்கள்ல உள்ள சொத்துகள் வழியில லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. குழந்தைகள் வழியில இன்னைக்கு லாபம் ஆதாயம் இது எல்லாமே நிறைய இருக்கு. மாமன்மார் உறவுகள் தந்தை வழி உறவுகளோடு நல்ல நட்பு முறையில இன்னைக்கு பழகுவீங்க. உயர்கல்வி பயில்வதற்கான தகுதி தேர்வுகள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அறிவாற்றல் அனுபவ ஆற்றல் இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். குழந்தைகளுக்கான சிகிச்சை மேற்கொள்றவங்க இன்னைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை கிடைக்கும். பூஜை பிரார்த்தனை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு கலந்துக்குவீங்க. அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க. திடீர் பணவரவு வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. போட்டி தேர்வுகள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அரசியல்ல இருக்கிறவங்க அதிக ஈடுபாடு எடுத்துக்கொண்டு செயல்படுவீங்க. மனதளவுல அமைதி நிம்மதி இந்த மாதிரியான திருப்தியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். மூத்த சகோதரருக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கிறது. செய்தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அந்த தொழில் ரீதியான லாப வருவாயும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணிகள்ல சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுகளும் வெகுமதிகளும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு சார்ந்த தொழில்கள்ல லாபம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உயர் பதவியில இருக்கிறவங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு புதிதாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த நன்மைகள் இதெல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருமகன் மருமகள் வழியில உங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அவங்க வழியில இன்னைக்கு நன்மையான செயல்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான சுப நிகழ்வுகளை இன்னைக்கு செய்ய வேண்டாம். புதுதாக வண்டி வாங்க போறீங்க அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு வாங்க வேண்டாம். அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். வரன் பார்க்க போறீங்கன்றவங்க இன்னைக்கு செய்ய வேண்டாம். இன்னொரு நாள் அதை பண்ணிக்கலாம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு வருவதற்கு இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் உங்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப நிகழ்வுகள் இன்னைக்கு செய்ய வேண்டாம். முதலாக வேலை இன்னைக்குதான் முதலா வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சேர வேண்டாம். அதை இன்னொரு நாள் செய்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ராசி அன்பர்களே, இன்னைக்கு சங்கம் சபை இதெல்லாம் வச்சு நடத்துறீங்கன்னா அதுக்கு ஏதாவது புதிதாக கட்டிடங்கள் அமைக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். பெயர் புகழ் உள்ள சமுதாயத்துல மதிக்கப்படுகின்ற நபர்களுடைய புதிதாக நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொறுப்பு மிக்க பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிர்வாக அதிகாரிகளுடைய நட்பு உதவி ஏதாவது உங்க வேலைகள்ல தேவைப்பட்டா அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அரசு ஆவணங்களுக்கு பொறுப்பு வகிக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா வேலைகள்ல கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மை தரும். அதிர்ஷ்ட பொருட்கள் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உற்பத்தி திறன்ல இன்னைக்கு சாதனை நிறைய படைப்பீங்க.
வியாபாரம், படிப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல பரிசுகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மறைத்து வைத்திருந்த பொருட்கள் மூலம் இன்னைக்கு லாபம் அதிகமாக உங்களுக்கு நிறைய இருக்கும். சொத்துகள்ல வில்லங்கம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால புதிதாக ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னு சொல்றப்ப அதை கவனமாக நீங்க விசாரிச்சு அதுக்கப்புறமா அதை பார்த்து அப்புறம் வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கு அது நன்மை தரும். புதுப்பிக்கின்ற இன்சூரன்ஸ் விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கும். வாகனங்கள்ல இன்சூரன்ஸ் ஏதாவது புதுதா அப்ளை பண்ண போறீங்க, புதுதாக நீங்க வந்து இது பண்ண போறீங்க அப்படிங்கிறவங்க எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். பணிகள்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இறை சார்ந்த தொழில்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக முன்னேற்றமாக இருக்கும். பணிகள் சார்ந்த விஷயங்கள்னால நீங்க ஏதாவது இடமாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண்ணை, வியாபாரம் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்னைக்கு அதுல லாபமும் அதிகமாக வரும். சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள்னால கொஞ்சம் அவதிப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க மருத்துவ உதவி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக நடக்கும். தாய்க்கு இன்னைக்கு ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும். திருத்தல தரிசனங்களுக்கு எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆபரணங்கள், அசையாத சொத்துகள் இதெல்லாம் வாங்குவதற்கு யோகமான காலமா இருக்கு. இதை வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் கூட உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். தாய் வழி உறவினர்கள் வழியில ஆதாயம் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னா அதை இன்னைக்கு செய்ய வேண்டாம். சுப காரியங்கள்ல இன்னைக்கு செய்ய வேண்டாம், இன்னொரு நாள் செய்து கொள்ளலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்க போறவங்க இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு லாபகரமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் அமையும். புதிதாக வெளிநாடு சம்பந்தமான வேலைகளுக்கு அப்ளை பண்ண போறவங்க இன்னைக்கு பண்ணுங்க, உங்களுக்கு சீக்கிரமாகவே வெளிநாடு வேலைகள் அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடுகள்ல வேலை செய்ய போறீங்க அப்படின்றவங்க இன்னைக்கு போங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு சார்ந்த குடியுரிமை அப்ளை பண்ண போறவங்க இன்னைக்கு பண்ணுங்க, உங்களுக்கு சீக்கிரமாகவே வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, எழுத்து துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள்ல முன்னேற்றமான ஒரு சூழல் இருக்கும். தேவையான வேலையாட்கள் உங்களோட தொழில் துறைக்கு இன்னைக்கு புதிதாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்து தகுதியுடையவர்களாக இருப்பாங்க, திறமையுடையவர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான வேலையாட்களாக அமைவாங்க. அரசியல்வாதிகளோடு நல்ல நட்பு முறையில தொடர்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது சின்னதா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும், அதுல வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். காசோலை சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இஎன்டி சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகள்னால கொஞ்சம் அவதிகள் இன்னைக்கு இருக்கும். தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமான காலமாக இன்னைக்கு இருக்கு. சிறுதூர பயணங்கள் ஏதாவது போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி பெறும். நீங்க இந்த செயலை ஆரம்பிச்சீங்கனாலே அது உங்களுக்கு கடைசியில முடியும் போது வெற்றி வாய்ப்புகளோடு தான் அந்த வேலை முடியும். விளையாட்டு துறைகள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும், அதுல வெற்றி வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் பணிகள்ல நீங்க ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா தந்தைக்கு பதிலா இன்னைக்கு அந்த வேலைகளை எடுத்து செய்யறவங்களே நீங்களாக தான் இருப்பீங்க. தந்தையோட பணிகளை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாரிசு வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வாரிசு வேலைக்கான ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக தொடர்புகள் புதிதாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக நட்பு வட்டாரங்கள் பெருகும். உங்களுக்கு இன்னைக்கு இறை பொருட்கள் சம்பந்தமான விற்பனைகள் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். பழைய மதிப்புமிக்க பொருட்கள்னால அதிக லாபம் கிடைக்கும், நன்மையும் நிறைய இருக்கு. தெய்வ வழிபாடுகள்னால இன்னைக்கு உங்களுக்கு நிறைய லாபமான செயல்கள் நல்லா நடக்கும். ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்கும். புதிதாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போக போறீங்க அப்படின்னு சொல்றாங்க, இன்னைக்கு போங்க, உங்களுக்கு அந்த வேலைகள் எல்லாமே இனிதாக முடியும். ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் விஷயங்கள்ல கவனம் அதிகம் தேவை. ஏதாவது விஷயங்கள்ல பேங்க் லோன் ஏதாவது இந்த நேரங்கள்ல வாங்குனீங்கன்னா அதை திரும்ப அடைக்க முடியாம நீங்க ரொம்ப அவதிப்படுவீங்க. அதனால எந்த கடன் வாங்கினாலும் நீங்க கொஞ்சம் கவனம் அவசியம் எடுத்துக்கணும். முடிந்த அளவு இதை தவிர்ப்பதே இன்று நல்லது.
வண்டி வாகனங்கள்ல எல்லாம் போறீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு வெளியில போங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான லோன் ஏதாவது அப்ளை பண்ண போறீங்க, இல்ல வாகனங்களுக்கான லோன் அப்ளை பண்ண போறீங்க, இல்ல வேறு ஏதாவது விஷயங்களுக்காக லோன் போட போறீங்க அப்படிங்கிறவங்க இன்னைக்கு போடுங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது புதிதாக வழக்கு பதிய போறீங்க அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு அதை பதிங்க. உங்களுக்கு விரைவிலேயே வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மீன ராசி அன்பர்களே, குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினருக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்தாலும் அவங்களோட நீங்க ஆதரவாக மகிழ்ச்சியுடன் இன்னைக்கு நடந்துக்குவீங்க. உங்களால பண வரவுகள் இன்னைக்கு அதிகமாக குடும்பத்திற்கு உண்டு. பேச்சுகளில் குடும்பத்துக்குள்ள கவனம் அதிகமாக தேவை. எடுத்தெறிஞ்சு யாரையும் பேசாதீங்க. சேமிப்புகள்னால உங்களுடைய லாபம் அபரிமிதமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு கொஞ்சம் சோர்வு, மந்தம் இந்த மாதிரியான உணர்வுகள் நிறைய இருக்கும். கல்வி கலைகள்ல ஆர்வம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள்னால நீங்க நிறைய ஈர்க்கப்படுவீங்க. ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலைகள்ல சின்ன சின்ன இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் வேலை கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதளவுல சோர்வு, அமைதியின்மை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். உயில் மூலமான சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்சூரன்ஸ், பென்ஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சு பணம் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். தேவையில்லாத வீண் செலவுகள் இன்னைக்கு ஓரளவுக்கு குறையும். உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களோடு நெருங்கி பழகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. கடன் தருவதை முடிந்த அளவு தவிர்ப்பதே இன்றைக்கு நலம் தரும். புதிய விஷயங்களை கண்டறிகிற ஆராய்ச்சி தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதியதாக தொழில் தொடங்க போறவங்க இன்னைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். வரன் பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு போகலாம். புதிதாக தொழில் தொடங்குறேன்னு சொல்றவங்க இன்னைக்கு போகலாம். இன்னைக்கு புதிதாக வாகனங்கள் வாங்க போறவங்களும் இன்னைக்கு பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க பண்ணலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை இன்னைக்கு தவிர்ப்பதே நலம். இல்லைன்னா நண்பர்களுக்குள்ள, இல்லைன்னா உறவினர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள்னால உறவுகள் பிரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனம் கொஞ்சம் அமைதி இல்லாம கொஞ்சம் துன்ப நிலையில இன்னைக்கு இருக்கும். அதனால கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகமாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியான நிலையில இருக்கும். குடும்பத்துல எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி.